மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற வகையில் திமுகவில் தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அப்படின்னு 3 குழுக்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அமைத்திருந்தார். அதில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் தான் தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டிருந்தது. அவர் 64 பக்க திமுக தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார். அதை தான் முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கிறாரு. இதுல முக்கியமானவைகள் அப்படின்னு அவர் குறிப்பிட்ட வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது என்ன, 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை இப்போ அதில் சொல்லியிருக்கிறது என்ன, இதில் 2021 சொன்னதில் என்னென்னலாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, 2024 எதெல்லாம் திரும்ப அது மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு, இது போன்ற ஒப்பீடுகளும் இதில் உள்ள உருட்டுகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல, மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் அப்படின்னு 2024 இப்போ வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்து, ஆளுநர் பதவி தேவையில்லை என்றாலும் அந்த பதவி இருக்கும் வரை மாநில முதலமைச்சர்களின் ஆலோசனை பெற்று ஆளுநர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் பிரிவு 361 நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையா அப்படின்னு கேட்ட கட்சி தான் திமுக. அதற்கு பின்பு காங்கிரஸ் திமுக கூட்டணி நீண்ட நாட்களாக இருந்தது. அப்போ எல்லாம் கவர்னரை நீக்கிறதுக்கானதோ அல்லது கவர்னருடைய அதிகாரத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் நடந்ததா? அப்பவே அதை செஞ்சிருக்கலாமே. ரொம்ப பெரிய உச்சத்தில் அதிகாரத்தோட அந்த கூட்டணியில் இருந்த திமுக ஆளுநர் பதவிக்கு எதிரான வேலைகளை அப்போ செஞ்சிருக்கலாமே. அப்போ அமைதியாக ஆளுநர் இருக்கிறாங்க, தனக்கு ஒத்து வர்றாங்க அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்கிறதும், இல்லைன்னா போர்க்கொடி உயர்த்துறதும் வாடிக்கையா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களிடம் எழுந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா, இந்த ஆளுநர் தமிழ்நாடு அரசு மோதல் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி விஷயமா இருக்கட்டும், இப்போ பொன்முடி வழக்கலையாக இருக்கட்டும், அதிகமாக தீவிரமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு பிரச்சனைனா தான் ஆளுநர் பதவியும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக முடிவெடுக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. பொன்முடி வழக்கலையும் பார்த்தோன்னா, உச்சநீதிமன்றத்தில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால மறுபடியும் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் ஆளுநர் குற்றவாளி இல்லை, அவர் நிரபராதி அப்படின்னு கோர்ட்டு சொல்லலை. வெறும் அவருடைய தண்டனையை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க முடியாது அப்படின்னு திரும்பி பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த விஷயமும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக, முக்கியமான வாக்குறுதிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைக்கப்படும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும், ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் நேர்முக தேர்வு நடத்தப்படும், ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் புதுசாக இருக்குது. அப்போ கூட்டணியில் இருந்தப்ப என்ன பண்ணீங்கன்னு திரும்ப கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அனைத்து மாநில மொழிகளுக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும், திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும், தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ திரும்ப ஈழத் தமிழர்களை இழிச்சவாயா மாத்துறது தான் வேலையா அப்படிங்கிற கேள்வி அந்த ஈழத் தமிழர்களுக்கு எழுந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் இதை சொல்கிறோன்னா, 2021 தேர்தல் அறிக்கையில் ஈழத்தமிழர் நல்வாழ்வு அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்தாங்க. அதில் இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள், போர் குற்றங்கள், இனப்படுகொலை ஆகியவை குறித்து சுதந்திரமானதும் நம்பகத்தன்மை வாய்ந்ததுமான சர்வதேச விசாரணையை மேற்கொள்ள இந்திய அரசு உலக நாடுகளை வலியுறுத்தி செயல்படுத்த வேண்டுமென மத்திய அரசை திமுக தொடர்ந்து வலியுறுத்தும். அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தாயகம் திரும்பிய ஈழத்தமிழர் குடியுரிமை அப்படிங்கிற தலைப்பில் சொல்லும் போது, இலங்கையில் இருந்து அகதிகளாக வந்த ஆயிரக்கணக்கான தமிழர்களும் அதே போல் 1964 ஆண்டில் ஏற்பட்ட சாஸ்திரி சிரிமாவோ பண்டாரநாயக்கா இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி தாயகம் திரும்பிய பல்லாயிரக்கணக்கான தமிழர்களும் இன்று வரை அகதிகள் முகாம்களிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான தீர்வு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகள் முகாம்களில் தங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள
ஈழத்தமிழ் உறவுகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கும் மத்திய அரசை கழக அரசு வலியுறுத்துவதுடன் இவர்களில் இலங்கைக்கு திரும்பிச் செல்ல விரும்புபவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்யும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது சரி, ஆனால் இங்கே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான 7 பேரில் ஒருவரான சாந்தனுடைய நிலைமை என்னாச்சு? சமீபத்தில் அவர் பிணமாக தான் அவருடைய தாய்நாட்டுக்கு அனுப்பப்பட்டார். விடுதலை செய்யப்பட்டவரில் 4 பேர் இலங்கை பிரஜைகளாக இருந்ததுனால அவங்க திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர். இதில் சாந்தனுடைய உடல்நலம் மோசமாக பாதிக்கப்பட்டது, உயிருக்கே போராடினார். அதற்கு பிறகு இறுதியில் ஒன்றிய அரசு அவரை தாய்நாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்த பிறகும் இங்கேருந்து அனுப்புறதுக்கு தாமதமாச்சு. இந்த இடைப்பட்ட நாட்களில் சாந்தனுடைய உடல்நிலை மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பிணமாகத்தான் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். அடுத்து ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும், புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இது 2021 தேர்தல் அறிக்கையிலேயே இது சொல்லப்பட்டது தான். புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம். தமிழகத்திற்கு என தனியே மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும். இதற்கென கல்வியாளர்களை உள்ளடக்கிய உயர்நிலை குழு அமைக்கப்பட்டு உரிய பரிந்துரைகள் அடிப்படையில் இந்த கொள்கை உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த விஷயம் என்னாச்சு? தனி கல்விக் கொள்கை எப்போது நடைமுறைக்கு வரும்? 3 வருடமாகிவிட்டது, இன்னும் 2 வருடங்கள் இருக்க முடிகிறதுக்கு. அதுக்குள்ளையாவது நமக்கு அது நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது பொதுமக்களிடையே. அடுத்து, நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33% இட ஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். நாடு முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. இங்க மாநிலத்துக்குள்ள கொடுத்த போதே நிறைய குளறுபடி, இது உரிமை தொகையா அல்லது உதவி தொகையா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. இன்னும் பாதி பேர் குடும்ப தலைவிகள் கொதிச்சு தான் போயிருக்கிறாங்க. அடுத்து, தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். இது தொடர்ச்சியா சொல்லப்படுது. ஆனா இதற்கான முயற்சிகள் என்ன? கடைசியா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது நம்ம எல்லாம் கையெழுத்து வாங்கி 50 லட்சம் பேருடைய கையெழுத்து வாங்கி அதை மத்திய அரசுக்கு அனுப்பணும், ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் தீர்வா? அடுத்து, மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏற்கனவே 2021 நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நீட் தேர்வு ரத்து தொடர்பாக ஆதரவு கோரி மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினீங்க. ஆனால் அவங்க பதில் அனுப்புனாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அடுத்து, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். பாஜக அரசின் தொழிலாளர் சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது சரி, ஆனால் தொழிலாளர்கள் 12 மணி நேரம் வேலை செய்ய வழிவகை செய்யும் தொழிற்சாலை சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்தது யாரு? அதை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தாரே அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன். அப்போ கூட்டணி கட்சியினர் எதிர்கட்சியினர் எதிர்ப்புக்கு இடையே இந்த தீர்மானத்தை ஏன் கொண்டு வரணும்? அதற்கு பிறகு கடுமையான எதிர்ப்பு வந்தவுடன் மேனாள் பூங்காவில் மேனாள் நினைவு சின்னத்துக்கு சிவப்பு சட்டை அணிந்து சென்று மலர் வளையம் வச்சிங்க. அப்புறம் சட்டத்தை வாபஸ் வாங்கினீங்க. இது தொழிலாளர் விரோத போக்கு இல்லையா அப்படின்னு தொழிலாளர்கள் கிட்டேந்து ஒரு கேள்வி வருது. அடுத்து, தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாததற்கு விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும். குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 ரத்து செய்யப்படும். ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மாநில அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கே என்ன தயக்கம் உங்களுக்கு? பீகார், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க. இங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாசும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் மாநில அரசு இதை பற்றி ஏன் வாயை திறக்கல? ஒன்றிய அரசை கை காட்டுற வேலை மட்டும்தான் செஞ்சிச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. அடுத்து, ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படும்.
நாடு முழுவதும் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2021லையும் இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. பெட்ரோல் விலை குறைச்சிங்க. ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசு விதித்திருக்கும் வரிகளே காரணம். நம் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை. நாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம், படிப்படியாக வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு பொதுமக்கள் பயப்படுறாங்க. அடுத்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் வேலை நாட்கள் 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாக அதிகரிக்கப்படும். ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும். ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஏஎம், ஐஐஎஸ்சி, ஐஐஏஆர்ஐ ஆகியவை புதிதாக தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும். மாணவர்களுக்கு வட்டியில்லாத கல்விக் கடன் 4 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும். இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார் கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும். சென்னையில் 3வது ரயில் முனையம் அமைக்கப்படும் அப்படின்னு 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகளாகவே இருக்கிறதா அல்லது நிறைவேற்றப்படுகிறதா என்பதை. ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.